அவர்களுடைய கருணை மனு குடியரசுத் தலைவரால் 11 ஆண்டுகளுக்கு பிறகு நிராகரிக்கப்பட்டு அவர்கள் 3 பேரையும் தூக்கிடுவது என்று முடிவு செய்து அதற்கான வாரண்ட் அந்த நீதிமன்ற அந்த ஆணை பெற்றார். அதுவும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. வருகின்ற 1ஆம் தேதி அவர்களை தூக்கிலிடுவதற்கான தேதியை நிர்ணயித்திருக்கிறார்கள். ஏற்பாடுகள் செய்து கொண்டிருப்பதாக பத்திரிகை செய்து வருகின்றன. நாடு முழுவதும் தமிழக மக்கள், இளைஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள் அனைவரையும் ஒடுக்குகின்ற ஒரு செய்தியாக மாறி இருக்கிறது. குறிப்பாக கல்லூரி மாணவர்கள், அதிலும் குறிப்பாக சட்டக்கல்லூரி மாணவர்கள், வழக்கறிஞர்கள், பல்வேறு தரப்பினர் தூக்கு தண்டனை ரத்து செய்ய வேண்டும், அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோடு போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஓரளவுக்கு அந்த ஆறுதல் தரக்கூடிய நிகழ்ச்சிகளில் சொன்னாலும் கூட இந்த செய்தியை நாம் இன்னும் வேகமாகவும் அரசாங்கத்தை குறைந்தபட்சம் கடுமையாக அழுத்தம் கொடுத்து இந்த தண்டனையிலிருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டிய கடமை இன்றைக்கு தமிழக மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று நான் கருதுகிறேன். இதில் எங்களை பொறுத்தவரைக்கும் மக்கள் தலைவர்களோட அமைப்புகளை பொறுத்தவரைக்கும் கூட மற்ற அரசியல் நடவடிக்கைகளுடைய கருத்து வேறுபாடுகள் காரணமாக சில கூட்டு நடவடிக்கைகளை எடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் கூட இந்த விஷயத்தை பொறுத்தவரை எவ்வளவு கடுமையான கருத்து வேறுபாடுகள் ஓரளவுக்கு ஒற்றுமையான அம்சங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பில் ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் இணக்கமாக இறங்கி பெருமளவு தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவை திரட்டி தமிழக அரசுக்கு மத்திய அரசுக்கு ஒரு பெரிய அளவுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் நாங்கள் தொடர்ந்து மற்றவர்கள் எல்லாம் அணுகிக் கொடுத்தோம். அதனால இத்தகைய போராட்டங்கள் நிறைய முன்னெடுக்கப்பட வேண்டும். தோழர்களே, ஒரு அநீதியான தண்டனை, ஒரு அயோக்கியத்தனமான தண்டனை. ராஜீவ் காந்தியினுடைய கொலை என்பது ஒரு அரசியல் எதிர்விடை. உங்களுக்கெல்லாம் தெரியும், அந்த ஆப்கானிஸ்தானத்திலே பின்லேடம் ஒழிந்திருந்தான் என்று சொல்லி அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் என்கிற ஒரு அரசாங்கம் அங்கே இருக்கிறது. அந்த அரசாங்கம், அந்த உள்நாட்டு சட்டங்கள், அந்த அரசாங்கத்தினுடைய இறையாண்மை, இதை பற்றி எதையும் எல்லாவற்றையும் தூக்கி இருந்தது. நேர ஒரு அதிரடிப்படையை இருக்கிற இடத்தை கண்டுபிடித்து விடுறாங்க சொல்லி நேர படம் கொண்ட போல எல்லாரும் சொல்றான். இங்க இருக்கிறவங்க கைது போறான். இது உலக அளவிலே ஒரு நாட்டுக்குள்ளே இன்னொரு நாடு அத்துமீறி நுழைந்து ஒரு காலத்திலே மன்னர்கள் காலத்திலே படையெடுத்ததை போல இப்படி போக முடியுமா? அப்படின்னா போக முடியாது. போக முடியாது என்று சட்டங்கள் சொல்லுகின்றன, சர்வதேச சட்டங்கள் இருக்கின்றன, எல்லாம் மன்றம் இருக்குது, இப்படிதான் நிறைய சொல்கிறாங்க. அதனால போறான். ஏன்னு கேட்டா, என்னுடைய நாட்டு மக்களுக்கு ஆபத்து விளைவித்தால் எங்களுடைய அமெரிக்காவில் இரட்டை கோபுரங்களை கொண்டு வைத்து தளத்தினால் அந்த 5000 பேர் செத்து போனாங்க. அப்படிப்பட்ட குற்றவாளியை தண்டிக்கின்ற கடமை எங்களுக்கு இருந்தது. அப்படிப்பட்ட தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. அதனால எங்க வேணாலும் கொண்டுவேங்கிறான். பிள்ளையிடம் நல்லவனா கெட்டவனா என்பதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் ஒரு நாட்டுக்குள்ள இந்த நாட்டினுடைய இறையாண்மை, இந்த நாட்டினுடைய சட்டங்களை எதையும் மதிக்காமல் நான் போய் தலையிட்டு செய்வேன் என்று பேசிய செயல்பட்ட அமெரிக்காவுடைய நடவடிக்கையை யாரும் கொலை என்றோ குற்றம் யாரும் பேசணும். அப்போ ராஜீவ் காந்தியினுடைய கொலை என்பது ஈழத்திலே இந்திய அமைதிப்படையும் ராஜீவ் காந்தியினுடைய தலைமையின் கீழே அனுப்பப்பட்ட அதிகாரிகளும் பல்லாயிரக்கணக்கான தமிழ் பெண்களை கற்பழித்து குற்றுயிரும் கொலையுமாக கொண்டு போய் புதைத்து சிறுவர்கள் முதியவர்கள் என்று கணக்கெல்லாம் மதுரையில் இருக்கீங்க. கண்ணைக்கு மதுரைகள் என்றார். ஒரு காலத்தை தன்னுடைய கணவனை ஒன்று விசாரிக்கிறாமே பாண்டியன் எழுதியை கொண்டு விட்டாங்க என்று சொல்லி கண்ணைக்கு எரித்தார். எரிக்கும் போது தீயை ஏவுகிறார். அதை ஏவுகிற போது அவர் சொல்கிறார், பார்ப்பார் அந்தனர் அறவோர் பார்ப்பார் பெழுது பத்து இவர்களெல்லாம் விட்டு தீயே நீ தீர்த்தெடுத்து ஒரு பக்கம் சேர்க. யாரெல்லாம் மதுரையில் தீவர்கள் இருக்கிறார்களோ அவர்களை போய் அழி. மற்றவர்களெல்லாம் விட்டு விடையதான் கண்ணையும் கூட கண்டா தீக்கு உத்தரவுப்படுறார். ஆனால் இலங்கையிலே போய் எந்த
தயவுதாட்சியம் இல்லாமல் ஈவிரக்கம் இல்லாமல் ஆயிரக்கணக்கான பேர் கொண்டு குவித்து அந்த மக்களுடைய சொத்துக்களை நாசம் செய்து தீட்டி வைத்து கொளுத்தி அவருடைய உழைப்பிலை சேர்த்து வைத்து இந்த பொருள்களை எல்லாம் கொள்ளையடித்துக் கொண்டு வந்த ஒரு கொலைகார கூட்டம், ஒரு கொலையாளர் கூட்டத்துக்கு தலைவராகி வந்தார்கள். அந்த தலைவின் மேல அந்த மக்களுக்கு எவ்வாறு கோபம் இருக்குமா இருக்காது? இந்த கோபத்தின் வெளிப்பாடும் சம்பவம் நடந்தது. யார் செய்தாலும் தெரியாது. ராஜீவ் காந்தி கொலையை யார் செய்தால் நீதிமன்றம் வேண்டுமானால் என்சிபி என்று முடிவெடுத்திருக்கிறார். நீதிமன்றம் சில பேரை குற்றவாளிகள் என்று தீர்மானித்து கொடுத்திருக்கிறார். ஆனால் ராஜீவ் காந்தி கொலையில் அவிழ்க்கப்படாத முடிச்சுகள் இருக்கின்றன என்று இன்னும் பலர் பேசுகிறார்கள். சுப்பிரமணியன் பேசலாம். இன்னும் சொல்ல போனால் ராஜீவ் காந்தி கொலை நடந்த உடனே ராஜீவ் காந்தியை யாரெல்லாம் கொண்டிருக்க கூடும் என்று ஒரு பட்டியல் தயாரித்தார்கள். உள்பா தீவிரவாதிகள் செய்திருக்கிறாமோ, பாகிஸ்தான் தீவிரவாதிகள் செய்திருக்கிறாமோ, நக்சலைட்டுகள் செய்திருக்கலாமோ, இப்படி ஏராளமான பேரை பட்டியல் போட்டு அந்த பட்டியலிலே எம்பிடியை சேர்த்திருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், கடைசியாக ஒரு முடிவெடுப்பதற்கு எலிமினேஷன் ப்ராசஸ் எடுத்துவார்கள். இந்த காரணத்தினால இவர் செய்திருக்க முடியாது, இந்த காரணத்தினால இவர் செய்திருக்க முடியாது, இந்த காரணத்தினால இவர் செய்திருக்க முடியாது, இப்ப கடைசியாக இவர் தான் செய்திருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பெறுகின்ற முறை. அந்த முறையை கொண்டு கடைசியாக தீர்மானித்தார். அது மட்டுமல்ல, இந்த படுகொலை நிகழ்ந்ததில் சந்திராசாமிக்கு பங்கு உண்டு என்று சொன்னார்கள், சுப்பிரமணிய சாமிக்கே பங்கு உண்டு என்று சொன்னார்கள், சிஐஏ சதி என்று சொன்னார்கள். ஏராளமான புகார்கள் அந்த கொலையை சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று பல சந்தேகிக்கப்பட்டார்கள். ஆனால் அப்படி சந்தேகிக்கப்பட்ட யாரையும் அவர் விசாரிக்கவில்லை. ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட தமிழக இளைஞர்கள் அல்லது ஈழத்திலிருந்து இந்தியாவையாக வேற எங்காவது தப்பி போகலாம் என்று நினைத்து வந்தவர்கள் இவர்களெல்லாம் பிடித்துக் கொண்டு போய் நினைத்தார்கள். நடந்தது. ஆகவே இந்த தண்டனை என்பது ஒரு அநீதியான தண்டனை. இந்திரா காந்தி கொலை செய்யப்பட்ட போது 1984 அதையொட்டி டெல்லி மாநகரத்தில் 5000 சீக்கியர்கள் படுகொலை செய்கிறார்கள். 5000 பேர் படுகொலை செய்கிறார்கள். அது ஒரு வழக்காக பதிவு செய்து 5000 பேரை பட்டப்பகுதியில் ஒரு 3 நாட்கள் தொடர்ச்சியாக நரவேட்டையாடிய காங்கிரஸ் கிரிமினல்கள், மந்திரி உட்பட எம்பிக்கள் எல்லாம் நடு வீதியிலே இறங்கி படுகொலைகளை நடத்தினார்கள். இன்றைக்கும் சீக்கியர்கள் மத்தியில் அந்த கோபம் கரையாமல் இருக்கிறது. கடைசியாக சீக்கியர்கள் நடத்திய போராட்டங்கள் எதிர்ப்புகள் கேஸ் போட்டான். கேஸ் போட்டு விசாரித்து 5000 பேரை படுகொலை செய்த சீக்கியர்கள் படுகொலை வழக்கிலே தண்டிக்கப்பட்டவர் ஒரே ஒரு நபர், ஒரே ஒரு குற்றவாளி தான். அவருக்கு தண்டனை வழங்கப்பட்ட கண்டித்து ஒரே ஒருத்தர் தான் இருக்கு. ஒருத்தர் தான் 5000 பேர் பண்ணாங்க. மற்றவர்கள் ஏன் விடுதலை செய்யப்பட்டார்கள்? சாட்சியம் இல்லை. தேசபார்த்த சாட்சி இல்லை. சாட்சிகள் பிறந்து போனார்கள், பிரேசாட்சிகளாக மாறினார்கள். ஏராளமான காரணங்களை சொல்லி எல்லா காங்கிரஸ் கிரிமினல்களின் குறைபாடுகளையும் காங்கிரஸ் தாங்க வெளியிட்டது. இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்ட போது 5000 சீக்கியர்கள் படுகொலை செய்யப்பட்ட நிகழ்ச்சியை ராஜீவ் காந்தி எப்படி வர்ணித்தார்? பெரிய மரம், ஒரு பெரிய மரம் விடுமானால் அந்த இடத்துல கூடிய கூட்டி அதில் தான் செய்யும். இந்திரா காந்தி போன்ற பெரிய தலைவர்கள் இப்படி சாப்பிட்ட போது ஆயிரக்கணக்கான சாவது இயல்புதான் என்று பேசும். எப்படி ஜெயலலிதா யுத்தம் என்று வந்தால் சில பேர் சாகத்தான் செய்வார்கள் என்று பேசினார், நியாயப்படுத்தினார். அதே போல ராஜீவ் காந்தி பேசினார். இந்திரா காந்தி இதனுடைய அதன் மீது ஏற்பட்ட கோபத்திற்கு 5000 பேரை காங்கிரஸ்காரன் படுகொலை செய்யலாம், அது நியாயம் என்பது காங்கிரஸ் வாதம் என்று சொன்னால், ஆயிரக்கணக்கான தமிழர்களை, நம்முடைய தமிழ் பெண்களை, மக்களை இவருக்கும் எல்லாம் ஒன்றுழைத்த ஒரு படையினுடைய தலைவனை யார் செய்யணும்னு அந்த மக்கள் நினைத்திருந்தால் அதில் எப்படி தவறு இருக்க முடியும்? யார் செய்யணும் நமக்கு தெரியாது, இன்னமும் தெரியாது.
ஆனாலும் கூட குற்றம் சாட்டிருப்பவர்கள் அப்பாவிகள் என்பதில் எந்த மாற்று கருத்து இல்லை. வேலைவாழ் மீது சுமத்தப்பட்டது கொடுத்துட்டாரு, ஒரே ஒரு கொடுத்துட்டாரு. 9 வாரம் பேட்டரி வாங்கி கொடுத்தாரு. யாருக்கு தெரியும் பேட்டரி அவர் தான் வாங்கினாரா? அவர் கையில இருந்து ஒரு பில்லு எடுத்தாங்க. அந்த பில்லுப்படி வாங்கின பேட்டரியை தான் தன்னு தன்னுடைய வெடிகுண்டை வெடிக்கை செய்வதற்கு பயன்படுத்தினார் என்று முடிச்சு போட்டு கொண்டு போய் போட்டாரு. நிறுத்தி சித்திரவதை செய்யப்பட்டு வாங்கப்பட்ட வாக்குமூலங்கள், அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக சாட்சியம் அளித்தவர்கள் யார்? தொடர் வழக்குரைகள். ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் அவருக்கு எதிராக சொல்லப்படுகின்ற சாட்சியினுடைய அடையாளம், ஐடென்டிபிகேஷன் அதை வைத்து சொல்லப்பட வேண்டும், தெரியணும். ஆனால் ராஜீவ் கொலையிலே குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக சொல்லப்பட்ட சாட்சிகள் யார் என்கிற விவரம் குற்றவாளிகளுக்கு தெரியாது, குற்றச்சாட்டப்பட்டவர்களுக்கு தெரியாது. முழுக்க முழுக்க ஒரு ரகசியமான நாஜியினுடைய ஹிட்லருடைய நாஜி நீதிமன்ற விசாரணை போல விசாரணை நடத்தி தண்டித்திருக்கிறார்கள். 21 ஆண்டுகள் சிறைக்கொட்டடியிலே இருந்ததற்கு பிறகு கூட சாதாரண நடைமுறை வழக்கிலே ஒரு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளை 7 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபரிசீலனை அவருடைய நடத்தையின் அடிப்படையில் விடுதலை செய்து விடுகிறார்கள். 7 வருஷத்தில் விட்டுறார். 10 வருஷத்துல ஒரு மேல் ஆய்வு செய்து அவருடைய நடத்தையின் அடிப்படையில் விட்டு விடுகிறார்கள். அரசாங்கம் நினைத்தால் 7 வருஷத்துல விடலாம், 5 வருஷத்துல விடலாம், அண்ணாவிட பிறந்த நாளைக்கு விடலாம், எப்படி வேண்டாம் விடலாம் என்ற சட்டப்பிரிவு கையிலே இருக்கின்ற போது, அரசாங்கத்துக்கு அப்படிப்பட்ட உரிமைகள் தண்டனை குறைக்கின்ற உரிமை இருக்கின்ற போது 21 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட நான் தான் தீர்வேன் என்று பேசுகிறார்கள். அங்கமான சொல்றா, உங்க கட்சி தலைவர்களுக்கு யாராவது சொல்லிட்டா அப்படிலாம் பேசுவீங்களா? எங்க வீட்டு தலைவர்களும் யாருக்கு படப்படவில்லை. இப்படி ஒரு அயோக்கியத்தனமான ஒரு நடவடிக்கை இன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு எதிராக இன்றைக்கு தமிழ்நாட்டில் எடுக்க இருக்கின்ற இந்த போராட்ட உணர்வு என்பது உண்மையிலேயே நமக்கெல்லாம் ஆர்வம் தரக்கூடிய உணவாக இருக்கிறது. இதை மேலும் நாம் பல துறைகளிலே வளர்த்து குறைந்தபட்சம் சட்ட அடிப்படையில் இந்த தண்டனை நிறுத்துவதற்கான சில முயற்சிகளை வழக்குரைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சட்ட ரீதியில் இந்த வழக்கை வெற்றி பெற செய்வது என்பதிலே எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கிற இந்த நாம் சொல்ல முடியாது. என்ன சொன்னா, ராஜீவ்காந்தியுடைய கொலை வழக்கில் அளிக்கப்பட்ட தீர்ப்பு முழுக்கவும் அரசாங்கம் நினைப்பதை நீதிபதிகள் சொன்னார்கள் என்பதுதான் தீர்ப்பாக தவிர விசாரணையோ நியாயமோ எதுவும் நிலைநாட்டப்படவில்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த நீதி விசாரணை முறையிலே எந்த விதமான சட்ட முறைகளும் பின்பற்றப்படவில்லை. ஒரு நியாயமான விசாரணைக்கு என்று சில சட்ட நடைமுறைகள் இருக்குங்க, ஒரு அளவுகோல்கள் இருக்குங்க, எதுவும் பின்பற்றப்படாமல் இப்படி தண்டிக்கப்பட்ட இந்த அப்பாவிகள் நம்முடைய இலங்கை காலம் முழுவதையும் திரைக்கொண்டிலே அனுபவித்திருக்கின்ற அந்த தமிழ் இளைஞர்கள் அவர்களை விடுதலை செய்ய அதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுக்க வேண்டியது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழ் இளைஞர்களுடைய ஒவ்வொரு தமிழனுடைய கடமை. அந்த அடிப்படையில் மக்கள் கலை இலக்கியங்களும் எடுக்கக்கூடிய அவர்களுடைய தோழர் மீன்கள் எடுக்கக்கூடிய போராட்டங்களாக இருக்கிறது. அல்லது வேறு யார் இந்த கோரிக்கையாக போராட்டம் எடுக்கலாம், நாம் அதில் கைகோர்ப்போம். இவர்களை குறைந்தபட்சம் இந்த தண்டனை அவர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்ற செய்தியை உங்கள் மத்தியிலே சொல்லி இந்த தலைப்பின் மீது செய்தியை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன்.